ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டியூட் சேனல்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். அதாவது ஒரு மினி சாம்பிள் வந்து பார்க்க போறோம். கோர் ரூட்டீன்ஸ் யூஸ் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்டா இருக்கும். அதாவது நெட்வொர்க்கிங் ரெக்வெஸ்ட் வச்சு எப்படி பண்றது? அந்த மாதிரி பிராக்டிகல் எக்ஸ்பிளனேஷனோட எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கன்டினியூஸா ஒவ்வொரு பார்ட்டுமே பாருங்க. ஸோ நடுவுல நீங்க வீடியோஸ வந்து ஸ்கிப் பண்ணீங்க, ஏதாவது ஒரு பார்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெஸ்ட் ஏபிஐக்கு நம்ம லோக்கல் சர்வர்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்க நெறைய HTTPS ரெக்வெஸ்ட் வந்து பார்த்திருப்பீங்க. அது வந்து சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ற மாதிரி. இது எப்படின்னா, சர்வரே இல்லாம லோக்கல் ஹோஸ்ட்ல பண்றது. ஆனா, ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரெட்ரோஃபிட் சர்வர்ல நீங்க டேட்டாவ எடுப்பீங்களோ, அதே மாரி லோக்கல் ஹோஸ்ட்ல நீங்க டேட்டாவ எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ ரெட்ரோஃபிட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா ரெட்ரோஃபிட் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவ எடுக்க போறோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஜஸ்ட் நம்ம சர்வர யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம இது வந்து பண்ண போறோம். அது எப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நான் பெர்ஃபெக்ட்டா சொல்லிடுவேன். ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் எம்விவிஎம் ஃப்ளோஸ் எல்லாம் லைன் பை லைனாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ நான் GitHubல இருக்கிற அந்த சோர்ஸ் கோட வந்து உங்களுக்கு டைரக்ட்டா நான் வந்து புல் பண்ற மாதிரி நான் ஒரு லிங்க்க வந்து குடுத்துருவேன். ஸோ நீங்க சோர்ஸ் கோட அங்கருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மக்கூன் அப்படின்னு இருக்கு. ஸோ இத வச்சு நம்ம எப்படி வந்து ஏபிஐ கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மேக் மெஷின் இருக்கலாம், இல்லாட்டி விண்டோஸ் இருக்கலாம். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலர் இருக்கு. அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு, அத டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம், நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ஸ்ல நீங்க வந்து ஜஸ்ட் இந்த கெட் ரெஸ்பான்ஸ்ல ஜெர்சின்னு குடுத்துக்கோங்க. இந்த ஏபிஐ வந்து நம்மளா தான் கிரியேட் பண்றோம். நீங்க என்ன ஏபிஐஸ் வேணா நீங்களே வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான 2 ஏபிஐஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்சின்னு சொல்லி கெட் ரெக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இங்க வந்து நான் ஜெர்சின்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேப் ஆகும் அந்த நேம். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் பாயிண்ட் வந்து ஜெர்சின்னு நான் குடுத்துருக்கேன் இங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீ சூஸ் பண்ணிக்கலாம். 200 இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்டினியூஸா நெறைய ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 200ன்றது சக்சஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் 200 ஓகேன்னு குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் வந்து ஜஸ்ட் கன்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான் இருக்கும். ஸ்டேட்டஸ் அண்ட் பாடியில இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாடியில இன்லைன் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பாடி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோல. ஸோ இத வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கா அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ இந்த டேப வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏபிஐ யூஆர்எல் இருக்கா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கும் டிஃபால்ட்டா. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3002ன்றத நீங்க குடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லாஷ் ப்ரீஃபிக்ஸ்ன்னு இருக்கு. அதுல வந்து இங்க எதுவுமே குடுக்க வேணாம். இந்த 3002 மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டன்சி மில்லி செகண்ட் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 3000 இருக்கும். 3000 அப்படின்னும்போது ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஏபிஐ வந்து லோட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏபிஐ லோட் ஆகுதுன்னா, ஆ லோடர் வந்து நம்ம காட்டுவோம். 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி லோடர் காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அது ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதுதான் இதோட மீனிங். 3 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரவுட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஏபிஐயும் அதே மாதிரி தான் நம்ம தான் ஓனா கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்ட் நேம் வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அண்ட் பாடியில 200 ஓகே. ஸோ எல்லாமே சேம் தான். போன ஏபிஐ மாதிரி. பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஐடி வித் நேம் வந்து குடுத்திருப்பேன். போன ஏபிஐல வந்து ஜெர்சி நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஏபிஐ நம்ம யூஸ் பண்றோன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சச்சின் டெண்டுல்கரோட ஜெர்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து 10. ஸோ இந்த ஏபிஐய ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 10N அப்படின்னு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏபிஐ ஹிட் பண்ணி டேட்டாவ எடுக்கிறோம்னா, டெண்டுல்கர்ன்றத நம்ம மேட்ச் பண்ணி செகண்ட் ஏபிஐ வச்சு நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து 2 ஏபிஐஸ் நான் இப்போதைக்கு வந்து இந்த யூஸ் கேஸ்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ண போறேன். ஸோ பாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருப்பேன். ஸோ நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து மக்கூன்ல வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த சர்வர ரன் பண்ண போறோம். இங்க ஸ்டார்ட் சர்வர் இருக்கா? இத நான் குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டார்ட் ஆச்சு. இங்க கிரீன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் சர்வர்ன்னு இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து உங்க ப்ரௌசர்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்க ப்ரௌசர்ல வந்து எப்படி செக் பண்ணணுன்றத நான் இப்ப சொல்றேன். https://localhost:3002 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நீங்க செட்டிங்ஸ்ல 3002ன்னு கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஜெர்சின்னு இருக்கா, அதை வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, நான் லோட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இன்வாலிட் ரெஸ்பான்ஸ்னு வருது. அது என்ன எதுக்காகன்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, http://ன்னு கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏபிஐ வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஹிட் பண்றேன் பாருங்க, லோட் ஆகுது. ஸோ டேட்டா வந்து இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த எண்ட் பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ பிளேயர்ஸ்ன்னு இருக்கா, ஓகே பிளேயர்ஸ், இப்போ நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ப்ரௌசரில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நம்ம வெளியே இருந்து ஒரு ஏபிஎஸை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஃபியூச்சரில் திடீர்னு அந்த ஏபிஐயோட டேட்டாலாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு மக்கூன் செட்டப் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்டா வந்து இந்த பிளேயர்ஸ் ஆப்ன்னு இருக்கா இந்த கிட்டப்ல, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் போயிட்டு டைரக்டா அந்த கோடை காப்பி பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த எஸ்டிபிஎஸ் இருக்கா இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு நீங்க ப்ராஜெக்ட் குள்ள இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கிட் க்ளோன்னு இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இங்க வந்து யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் இந்த டைரக்டரி வந்து ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேனா ஜஸ்ட் க்ளோன் கொடுங்க. உங்களால இந்த சோர்ஸ் கோடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ் கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ அந்த எல்லா ஃபைல்ஸுமே இப்போ வந்து நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்க க்ளோன் பண்ணிட்ட அப்புறம் இந்த சோர்ஸ் கோட் தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் ஒரு ஓவர் வியூவா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ். இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஜஸ்ட் கோரூட்டினை பத்தி தான் கோடிங்ல பார்ப்போமே தவிர, எப்படி எம்விவிஎம் வந்து அட்டாச் பண்றது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேசிக்கா எம்விவிஎம் வந்து எப்படி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்குள்ள போய் நீங்க பார்த்துக்கோங்க. எம்விவிஎம் சொல்லி நான் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த பேஸ் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டா? ஸோ http:// இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு வந்திருக்கணும். ஏன் லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்காம நான் 192.168.10.5 கொடுத்துருக்கேன்னா, என்னோட ஐபி அட்ரஸ் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ன்றதுக்கு பதிலாக நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட இன்டர்நெட் செட்டிங்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா ஐபி கான்ஃபிக்ல செக் பண்ணி பாருங்க, விண்டோஸ் மிஷினா இருந்தா. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களோட விண்டோஸோ இல்லாட்டி மேக்கோ அதோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்புறம் 3002ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த 3002 வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க மக்கூன்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஸோ அதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் யூஆர்எல் கன்சிடர் ஆகும். ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிங் வைஸ்ல இந்த லோக்கல் ஹோஸ்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். இந்த ரெட்ரோஃபிட் இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எப்படி வந்து ரெட்ரோஃபிட்டை வந்து கிரியேட் பண்றது இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எம்பிவிஎம் பிளேலிஸ்ட்லேயே. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட் எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து 2 ஏபிஐஸை பார்க்க போகிறோம். ஸோ 2 எண்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டைப்ல நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கிடைக்கும். பிளேயர்ஸ் ஏபிஐக்கு ஜெர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் டைப்ல இந்த மாதிரி கிடைக்கும். லிஸ்ட் ஆஃப் ஜெர்சி நம்பர். ஓகேவா? ஸோ இதோட மாடல் டைப் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஜெர்சி நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளேயரோட ஜெர்சி ஐடி வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி பிளஸ் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏபிஐ. ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏபிஐல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வியூ மாடலுக்குள்ள நான் போறேன். ஓகேவா? ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீக்வென்ஸ் நெட்வொர்க் கால் எப்படி வந்து பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ அதோட ஃபங்ஷனாலிட்டி வந்து இப்போதைக்கு நான் மென்ஷன் பண்ணல. இனிமேட்டு தான் வந்து நான் கோடிங்கே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோல அதோட கோடிங்ஸ் வந்து இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கோரூட்டின் யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 ஏபிஐ கால ஒன் பை ஒன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்து ரன் ஆகி முடிச்சோம்னா, செகண்ட் ஏபிஐ வந்து ட்ரிகர் ஆகணும். அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் நெட்வொர்க் கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம செகண்ட் வீடியோல பார்ப்போம். தேர்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் நெட்வொர்க் கால். பேரலல் நெட்வொர்க் கால்னா ஒரு 2 ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைம்லயுமே 2 ஏபிஐயுமே ரன் ஆகும். ஸோ அது வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம தேர்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மெயின் ஆக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஆக்டிவிட்டி மெயின் டிசைன்லாம் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஸோ டைரக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோஃபிட்டோட எப்படி செட்டப் பண்றது அந்த கோட்ஸ்லாம் வந்து இங்க இருக்கு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் பத்தி நான் எம்பிவிஎம் பிளேலிஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிதான். ஸோ இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா கோரூட்டின்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். ஸோ அது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு 2 பட்டன் இருக்கும். சீக்வென்ஸ் ஏபிஐ கால்க்கு ஒரு பட்டன், பேரலல் ஏபிஐ கால்க்கு ஒரு பட்டன். இந்த 2 பட்டன கிளிக் பண்ணும்போது நம்ம வியூ மாடல ட்ரிகர் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபங்ஷனாலிட்டிய தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வந்து எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அத தாண்டி வந்து சீக்வென்ஸ் நெட்வொர்க் கால், பேரலல் நெட்வொர்க் கால் எப்படி வந்து பண்றதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ என்டையர்லி வந்து கோரூட்டினோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏபிஐல எப்படி கனெக்ட் பண்றது, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே ப்ராக்டிகலா இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.